அன்பு சகோதரன் அரியதுரை 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. எல்லாரோட நல்லா பகுடி விட்டு சிரிச்சு கனையை கொண்டு இருப்பேன். காமெடி பண்ணுற ஒரு நகைச்சுவை மேன். வணக்கம் நண்பர்களே, உறவுகள் எப்படி இருக்கீங்களா? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய நண்பர் அரியதுரை, அதாவது மேஜிக் செல்லியாவுடைய 60வது பிறந்த நாளுக்கு தான் வந்திருக்கிறோம். கனகாலத்துக்கு பிறகு எங்களுடைய அமீர் வந்திருக்கிறார். வணக்கம் அமீர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? கனகாலத்துக்கு பிறகு நல்ல சுகமாக இருக்கிறோம். உங்களை கண்ட உடனே எனக்கு உண்மையில ஒரு சந்தோஷம். எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நாளும்? நான் வந்து இந்த ஃபேமிலி டூர் இடத்துல இருக்கணும். அங்கே ஒரு 1.5 மாதம் நின்றுட்டு வந்துடுறேன். சரியோ சரி, அங்கே 1.5 மாதம் நின்றுட்டு இங்கே வந்தேன்னா இங்கே உங்களோட நிற்க எனக்கு இனிமே இல்லாத ஒரு சந்தோஷங்கள். மற்றது இன்னொரு விஷயம் வந்து, உங்களுக்கு செல்லியா எவ்வளவு நாள் தெரியும்? செல்லியா உங்களாதான் அந்த தோட்டம் தெரியாது. அது தோட்டம் குத்த போய் தான் தெரியும் எனக்கு. ஓகே, அப்போ அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும். அவரை பற்றி அது கொஞ்சம் சொல்லுங்க. அவரை பற்றி பார்த்தேன்னு சொன்னால், அவர் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, சோஷியல் சர்வீஸ் மாதிரி நல்ல ஒரு அந்த இது இல்லை, அந்த ப்ரௌட் இல்லை, நல்ல ஒரு மனுஷன். அவர் 60 பிறந்த நாள் பார்த்து எனக்கு தெரியாது போய் அவருக்கு 60 வயதுண்டு சொல்லிட்டு தான் தெரியுது எனக்கு 60 வயதுண்டு. உண்மையில சந்தோஷம். அவர் என்றும் இளமையில் இருக்கணும், என்றும் அவருடைய சோஷலாக இருக்கணும். வணக்கம் மாப்பிள்ள, எப்படி இருக்கிறீங்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மாதிரி இருக்கிறீங்க, வந்து சிறப்பிச்சு வைக்க உங்களுக்கு நன்றி. அழைப்புக்கு நன்றி. எத்தனாவது வயசு? 60வது வயசு. எப்படி போச்சு இவ்வளவு காலம்? சொல்லுங்க. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன். கல்லு முள்ளு காலு, இது என்ன இப்ப சபரிமலை இது பாட்டு சொல்றீங்க? சந்தோஷமா இருக்கு. நன்றி. இதுதான் முதல் தடவை இப்படி கொண்டாடுறீங்க? அந்த முதல் கல்யாணம் கூட இப்படி நடக்கல. அப்பதான் கல்யாணம் விட மாதிரியே, கல்யாணம் விட்டு மாப்பிள்ள மாதிரியே எல்லாம் கெட்டப் பண்ணி வந்திருக்கிறீங்க. இது யாரு ரெடி பண்ணது? இது எங்கட மேடம் தான், மனைவிய. மற்றது எங்களோட காணொலியில வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் வரும். உங்களுடைய உறவுகள், எங்க வந்திருக்கிற உறவுகள் எல்லாம் சொல்லிவிடும். மற்றது நீங்களும் எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகளும் எங்களுடைய மேஜிக் செல்லியாவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லணும். வேணும் பரிசுத்தமிழன் அவர்களுக்கும் நன்றி கூறி, பரிசுத்தமிழனை பார்க்கிறவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி வாழ்த்துகிறேன். வாங்க அப்ப போய் கொண்டாடுவோம். அதான் அக்கா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க அக்கா, எங்க எப்படி உங்களுக்கு எங்களுடைய மேஜிக் செல்லியாவை தெரியும்? அவர் வந்து எங்களோட ஊர் நவாலி ஊரை சேர்ந்தவர். ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்றாரு, காமெடி பண்ணுற ஒரு நகைச்சுவை மேன், ஒரு நகைச்சுவையாளர், ஒரு சிறந்த கலைஞர். அப்போ உங்களுக்கு சொந்தக்காரர்? ஒரு விதத்தில் எனக்கு சொந்தம், ஒரு சொந்தம். எங்களோட அப்பா வழியில சொந்தம். அவரை பற்றி உங்களுக்கு என்ன சிறந்த விஷயம், பிடிச்ச விஷயம் என்ன அவருக்கு? அவர் வந்து எல்லாரோடையும் நல்ல சகஜமாக பழகுவார், கலகலப்பாக பழகுவார், எல்லாரையும் மதிப்பார். சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாரையும் நல்லா மதிப்பார். அந்த விதத்தில் எனக்கு அவரை நல்லா பிடிக்கும். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க காணொலி மூலமா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அரிமாமா. நீடூழி காலம், நோய் நொடியின்றி சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழணும் என்று வாழ்த்துகிறேன். அக்கா, நீங்க சொல்ல போறீங்களா அவருக்கு வாழ்த்துக்கள்? இல்ல, நீங்க யாரும் கேட்க போறீங்க? கேட்க போறீங்களா? யாருக்கு ரோஸா கொடுக்க போறீங்க? நன்மை அரியதுரைக்கும். அதோட முன்னப்பி பேர் மேஜிக் செல்லியா 60வது பிறந்த நாள். ரோஸா கொடுக்கறதுக்கு அவர் நிற்கிறேன். மேஜிக் செல்லியாவுடைய காதலர். அழைப்புக்கு வந்து நான் பூவோடையே நிற்கிறேன். நம்மட பிள்ளைகள்லாம் நிற்கிறாங்க. அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் டெலிஃபோன் எடுத்தேன். நான் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு அவர் எடுக்க இல்லை. அதனபடியால் எடுத்த நீங்கள். அப்போ அவரை பற்றி என்ன சிறப்பான விடயம் ஒன்று சொல்லுங்க. அவர் ஒரு அப்பாவி. சரியோ, அப்பாவி தான். எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை. நல்லா எல்லாருக்கும் யாரு கேட்டாலும் ஓமன் சொல்லுவார். ஓமண்ட வார்த்தையை தவிர அவர் வேறு வார்த்தை வழியில் வராது. அப்படியான சிறப்பான மனுஷன். அவர் எந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறார். நிறைய ஒரு வீடியோ எல்லாம் செஞ்சிருந்தானே, அடிக்கடி அவரோட வீடியோ செய்வார். இப்போ ஏதோ ஒழிச்சு தெரிகிறார். என்ன காரணம் தெரியல. ஆளை பிடிப்போம். பிடிக்காம
ரெண்டே அமர்த்துவோம் என்ன. நம்மளுடைய மேஜிக் செல்லையாவை வரவேற்பதற்காண்டி எல்லாம் ரோஸோட நிற்கினோம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறேன். அம்மா வந்து எங்களோட வீடியோ பார்க்குறேன்னு சொன்னீங்க. மற்றது நம்முடைய மேஜிக் செல்லையோட அக்கா, மூத்த அக்கா. அப்போ உங்களுடைய தம்பியை பற்றி சொல்லுங்களேன். எப்படிப்பட்டவர் உங்களோட இதுபடி? தம்பி எங்களில் பார்க்க உங்களோட தான் எல்லாரோட நல்ல குழுசாக இருக்கிறேன். உங்களுடைய தம்பியோட குணங்களை கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரோட நல்லா பகுடி விட்டு சிரிச்சு கனையை கொண்டு இருப்பார். சின்ன வயசுல அப்படித்தானே? சின்ன வயசுல அப்படித்தான். அப்ப அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து உங்களுக்கு காணொலி மூலமா சொல்லுங்க. எனது தம்பிக்கு 60வது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுறேன். நன்றி. நன்றி. வணக்கம் தம்பி, கேட்பீங்களா? தம்பியோட பேர் என்ன? ஜெசித். யாரு மேஜிக் செல்லி? உங்களுக்கு யாரு? എൻ്റെ താത്ത. தாத்தாவா? அப்ப உங்களோட அம்மாட முறையா இல்லாட்டி அப்பாட முறையா? അമ്മണ്ട്. அப்ப அவரை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். എൻ്റെ താത്ത. ஏன் பிடிக்கும் உங்களுக்கு உங்களோட தாத்தாவை? பிடிக்கும் தானே? நல்லா. ஏன் பிடிக்கும் உங்களோட தாத்தாவை? என்ன பிடிச்ச விஷயம் அவன்கிட்ட? அவர் என்னோட நல்ல ஆசானிப்பர். அப்ப தாத்தாக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. நன்றி. வேற யாரும் கேட்க போறீங்களா? இல்லையா? வணக்கம். காலையில சஞ்சு. எப்படி போய் கொண்டிருக்கு? பரவாயில்ல, போய் கொண்டிருக்கு. உங்களுக்கு ரோஸ் கொடுக்குறேன். ரோஸ் லவ், பெரிய லவ் கனகமா போய் கொண்டிருக்கு இந்த லவ். அவ சொல்லுங்க, நம்மளுடைய மேஜிக் செல்லே எவ்வளவு நாள் தெரியும்? அவரை கிட்டமுட்ட இப்போ ஒரு 3 வருஷம் தெரியும். அவர் எங்களுக்கு அயல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர். சொந்தம் இல்லை, ஆனால் தெரிஞ்சவர். சொந்தம் தான். பிடிச்ச விஷயம் என்ன? அவர் நல்ல உதவி செய்கிற தன்மை இருக்குது. அவற்ற மனைவி அவர் இப்போ எங்களுக்கு நல்ல நெருக்கமான குடும்பம் ஆக்கள் மாதிரி வந்துட்டினா. அதுவும் இவருக்கு ஒரு கை உதவியால் எல்லா உதவியாளுக்கும் அவளை போல ஒரு குடும்பம் எங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது பெரிய நல்ல விஷயம். இல்லை, முதலங்களுக்கு தெரியாது அவையில, பிறகுதான் கண்டுபிடிச்சது யூடியூப் மூலம். மேஜிக் செல்லை அவர் அருகி அவற்ற பிறந்த நாளுக்கு
நாங்கள் நல்ல வாழ்த்து சொல்கிறோம். அவர் நல்ல சுகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோட சந்தோஷத்தோட குடும்பத்தோட என்று சொல்லி வாழ்த்துறோம். பிள்ளைகள் வந்து மாலை கொடுக்கினோம். மஜிக் செல்லையாவும் அவருடைய மனைவியும் மாலை மாற்றிக்கொள்கிறார்கள். முன்னிட்டு அவருக்கு முதலில் நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சந்தோஷம். நன்றி, நீங்க வந்ததுக்கு நன்றி, நீங்க அழைக்கிறதுக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை உள்ள படைத்த செல்லையாவோட மிஸ் பண்ணுவோமா? சொல்லுங்க, என்ன பிடிச்ச விஷயம்? இவ்வளவு காலம் இருக்கிறீங்க, என்ன ஒரு ரொம்ப யூனிக்கா பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட பிடிச்ச விஷயமா? ஆமா, அவர் முந்தி கொஞ்சம் இதா இருந்தாலும் நல்ல பொறுமையா இருக்கிறார். இப்ப பொறுமைசாலியா இருக்கிறார். முந்தி சரியான இதா கொஞ்சம் குழப்படிதான் சொல்லு கேட்கறேன்ல. ஆனா இப்ப நல்ல பொறுமையா இருக்கிறார். எனக்கு அவர்கிட்ட பொறுமை, நான் எவ்வளவுதான் கொஞ்சம் நான் டென்ஷன் ஆகி கத்துவேன், அவர் பேசாம இருப்பார். அப்படி பேசாம கட்டு கொண்டிருப்பார் பொறுமையா. அப்ப இப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு ஏதோ வந்தது நல்லது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அவரை போல ஒரு நல்லவரும் இல்லை, அவரை போல ஒரு கெட்டவரும் இல்லை. எங்களுக்கு எல்லாம் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் தான் கூடுதலாக தெரிய வருது. பட் உங்களுக்கு கெட்ட குணம் தெரியும், ஆனா அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறேன். நீங்க வந்து நான் நல்லா இருக்கிறேன். நீங்க வந்து என்ன உறவு எங்களுடைய மஜிக் செல்லாக்கு? அவருக்கு மஜிக் செல்லியோட மருமகன். ஓகே, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட? எல்லாமே பிடிச்ச விஷயம் தான். ரொம்ப குழந்தை மனசு போல ஒரு ஆள் அவர். எல்லாரும் குழந்தை மனசு, எல்லாரோட சின்னதமா இதா பழகிறது. என்னன்னு சொல்றது, உங்களுக்கு ஏதாவது டச்சான விஷயம் ஏதாவது இருக்கா? சொந்தக்காரர் கல்யாணம் முடிக்கும் முதலே சொந்தக்காரர் தான். சின்னதம் மாதிரி கல்யாணம் முடிக்கும் முதல் இப்ப மருமகன் மகன் மாதிரி தான் எல்லாம் பார்க்கிறார். சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அவருக்கு எங்களுடைய காணொலி மூலமா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. அடுத்த சாப்பிட போறோம். நல்ல சிறப்பா முடிஞ்சது. நியாயமான காசு சேர்ந்துருக்கலாம் அவருக்கு. அதெல்லாம் கண்டா உங்களுக்கு அதான் பெண்ணுக்கு ரெண்டு ஆதியம் பண்ண பாருங்க. அதான் அதுக்கு பெரிய பேக்குக்குள்ள காசு வச்சிருக்கேன். அப்ப இந்த காணொலியை நாங்க முடிச்சு கொள்றோம். ஓகே, முதத்தர வந்தா தமிழ் கிழவாட் மற்ற பெருஸ் தமிழன் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொடுங்க. அதுவும் கண்டிப்பா செய்யுங்க. பாப்பேன் அவர். ஓகே, அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளையாடுவது பெருஸ் தமிழன் மற்றும் தமிழ் கிழவாட். அன்பு சகோதரன் அரியதுரை 60ஆம் பிறந்த தினத்தில் அந்த நாள் நடைபெற்று மனைவி மக்களுடன் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று குணபாலன், விமலா மற்றும் அவர் குடும்பம் உறவுகள் அனைவரும்